சுவாதி கொலை வழக்கு தொடர்பாக நுங்கம்பாக்கம் ரயில் நிலையம் அருகே ராம்குமாரை வீடியோ எடுக்க அனுமதி அளித்து எழும்பூர் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. இதுபற்றி நமது செய்தியாளர் முகேஷிடம் கேட்கலாம். முகேஷ், ரயில் நிலையம் அருகே அந்த வீடியோ பதிவை எடுக்க உயர்நீதிமன்றம் அனுமதி மறுத்ததற்கான காரணம் என்ன? தமிழகன் இதுல பாத்தீங்கன்னா, இது தொழில்நுட்ப வளர்ச்சி இல்லாத காலத்துலதான் அந்த குற்ற சம்பவம் நிகழ்ந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போய் இது மாதிரி ஒளிப்பதிவு செய்யறதோ புகைப்படம் எடுக்கிறதோ நடைமுறையில இருக்குது. ஆனா இப்போது தொழில்நுட்ப வளர்ச்சி எவ்வளவு மேம்பட்ட நிலையில அவரை சம்பவ இடத்துக்கு கொண்டு வந்துட்டு குற்றம் சம்பவம் போன்ற மற்றொரு தீய நிகழ்ச்சிகளை தேவையில்லாத ஒன்று என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கருத்து தெரிவித்திருக்காரு. இது இருக்கிற இப்ப ராம்குமார் இருக்கிற இடத்துல இருந்து ஒளிப்பதிவு செய்து பழைய முறையில சிசிடிவி கேமராவுடன் எடுக்கப்பட்ட காட்சிகளுடன் ஒப்பிட்டு பார்ப்பதற்கு தொழில்நுட்ப வசதி எவ்வளவு வளர்ச்சி அடைந்திருக்கு. அதுல ஏராளமா வசதிகள் இருக்கும்போது அதன் மூலமாவே ஒளிப்பதிவு செய்யலாம். அதன் அடிப்படையில எழும்பூர் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்வதாகவும், தற்போது புழல் சிறையில் இருக்கும் ராம்குமாரிடம் அங்கே வைத்தே புழல் சிறை கண்காணிப்பாளர் உதவியுடன் சுவாதி கொலை வழக்கு விசாரணை அதிகாரி ஒளிப்பதிவு செய்யலாம் என்றும், வீடியோ பதிவு செய்வது தொடர்பாகவும், புகைப்படம் எடுப்பது தொடர்பாகவும், இல்ல உடல் தகுதி தொடர்பான மற்ற அளவீடுகள் எடுப்பது தொடர்பாகவும் அனைத்து அனுமதியும் உயர்நீதிமன்றம் வழங்கி இருக்குது. சம்பவம் நடைபெற்ற நுங்கம்பாக்கம் ரயில் நிலையம் அருகில் உள்ள பார்டர் சாலையில் அந்த சந்தேகப்படும் குற்றவாளியின் சிசிடிவி பதிவு போலவே ராம்குமாரையும் நடிக்க வைத்து எடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்ற சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை தெளிவுபடுத்தியிருக்குது. தமிழரசன். முகேஷ், இந்த வழக்கு தொடர்பாக வேறு என்னென்ன விஷயங்களை நீதிமன்றம் கூறியிருக்கிறது? உமா, இந்த வழக்குல அடுத்தது முக்கியமான பாத்தீங்கன்னாக்கா இது தடை அறிவியல் துறை சோதனைக்கும் எழும்பூர் நீதிமன்றத்துக்கும் இவங்க எடுக்கிற பதிவு அனுப்பி வைக்கணும். அது அடுத்த கட்ட விசாரணைக்கு இது உதவியா இருக்கும்னு சொல்லிட்டு நீதிமன்றம் தெரிவிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் இந்த மொத்தம் 7 நிபந்தனைகள் எழும்பூர் நீதிமன்றம் விதிச்சிருந்தது கடந்த 28ஆம் தேதி. அந்த நிபந்தனைகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டிருக்கு. அந்த 7 நிபந்தனைகள் ரத்து செய்யப்பட்டிருக்குது. முக்கியமா இவங்க சொல்றது உதவி ஆய்வாளர் தகுதிக்கு குறையாத ஒரு நபர் இந்த வீடியோ பதிவு எடுக்கவும் புகைப்படம் பதிவு எடுக்கவும் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. காவல் ஆய்வாளர் காவல்துறை விசாரணை அதிகாரி கேட்கும் அனைத்து உதவிகளையும் ஏற்பாடுகளையும் புழல் சிறை கண்காணிப்பாளர் செய்து கொடுக்க வேண்டும். வீடியோ பதிவு எடுப்பது முதல் உடல் தகுதி தொடர்பான பதிவுகள் எடுப்பது அனைத்து விதமான உதவிகளையும் புழல் சிறை கண்காணிப்பாளர் செய்து கொடுக்க வேண்டும். இவை அனைத்தையும் செய்து முடித்த பிறகு அது தொடர்பான அறிக்கைகளை தடய அறிவியல் துறை சோதனைக்காக உயர்நீதிமன்ற அறிவுரைப்படி எழும்பூர் 14வது மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் தெரிவிச்சிருக்காங்க. உமா.